அண்மை செய்தி மகாராஷ்டிரா மாநிலம் பட்லாப்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள். மராட்டிய மாநிலம் தானே மாவட்டம் பதலாப்பூரில் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில யூகேஜி படித்து வந்த 4 வயது சிறுமியை தனியார் பள்ளி காவலாளி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கடந்த வாரம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி பதலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபடும் போது அங்கே பாதுகாப்பு இருக்கக்கூடிய காவல்துறையினர் மீது கற்களை வீசி தற்போது அந்த பகுதியிலே கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பதலாப்பூரில் கடந்த வாரம் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. பதற்றம் அந்த பகுதியில் அதிகரித்ததன் காரணமாக அதிக எண்ணிக்கையில ரயில் நிலையத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் இந்த பட்லாப்பூரில் உள்ள இருபாலர் படிக்கும் பள்ளி 3 வயது சிறுமிகள் இருவர் கழிவறைக்கு செல்லும் போது அங்கே அவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டதாக அந்த பள்ளியினுடைய தூய்மை பணியாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இது போக்சோ வழக்காக பதிவு செய்யாத அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றிய இன்ஸ்பெக்டருக்கு பணியிட மாறுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த பள்ளியினுடைய முதல்வரும் தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் கடுமையான நடவடிக்கை வழங்க வேண்டும் என கோரி பொதுமக்கள் அந்த பகுதியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த ரயில் மறியல் போராட்டம் என்பது தற்போது ஒரு பதட்டமான சூழலை அப்பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அந்த ரயில் மறியல் போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில சென்று வரக்கூடிய ரயில்களும் அங்கங்கே சம்பித்திக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மும்பை ஜிஎஸ்டியில் இருந்து கல்யாண் வழியாக கர்ஜத் வர செல்லக்கூடிய அந்த புறநகர் ரயில்கள் அம்பர்நாத் வரை இயக்கப்பட்டு அங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அந்த பகுதியில் அதிக அளவிலான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய ரயில்களும் அங்கங்கே சம்பித்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட வரக்கூடிய பொதுமக்கள் கற்கள் மூலமாக காவல்துறையினர் தாக்கக்கூடிய அந்த பதட்டமான சூழலும் பகுதியிலே நிலவி வருகிறது.